ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீபர்த் ஆஃப் த டிவைன் டிமன்ற மானோவோட எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 7 எபிசோட இன்னும் யாரும் பார்க்கலாம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இன்னும் யாரும் லைக் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஐ பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கைஸ், என்னால சாட்டர்டேவும் சண்டேவும் வீடியோ போட முடியாது. அதுக்கான ரீசன் என்னன்ட்டு நான் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்லயே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால அந்த 2 நாள் மட்டும் எந்த ஒரு வீடியோவும் எதிர்பார்க்காதீங்க. நான் இந்த வீக் டேஸ் எல்லாம் ஃபுல்லா போட ட்ரை பண்றேன். ஸோ அதனால கீப் சப்போர்ட்டிங் கைஸ். எனக்கு தெரிஞ்சு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஓர விஷயமா ஸ்ட்ரெயிட்டா கதவுலயே போயிடலாம். போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்குன்னா, ஹீரோவும் அந்த திருட்டு நாய் கிட்ட இருக்கிற மொத்த காசையும் அடிச்சுன்னு வந்திருப்பான். அதுக்கப்புறம் இவன் கிளான்ல வந்து ஒரு 3 மர்ச்சன்ட் நாங்க தான் உங்க கிளானுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தோம், உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோ அவங்க எல்லாருக்குமே கடன் காசு கொடுத்து அமுச்சு விட்டுருப்பான். அதுக்கப்புறமா அவங்க டீம்மேட்டு அவங்க கிளான்ல இருக்க மொத்த பேரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு கொடூரமா ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல தான் கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே யாரோ கால் ஒதர ட்ரைனிங் எடுத்துனுங்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த மொட்டை பிரதர்ஸ்ல ஒருத்தன் தான். கைஸ், இவனுக்கு நம்ம குட்டி ஜோரோன்னு பேர் வச்சுப்போம். ஏன்னா இவன் காதுல ஒரு கம்பல் போட்டிருக்கான்ல, அதை பார்க்கும்போது எனக்கு லைட்டா ஜோரா தான் ஞாபகம் தான். அதனால இவனுக்கு அந்த பேர் வச்சுப்போம். இவன் இப்படி முக்கி திணறி ட்ரைனிங் எடுக்கும் போதே ஹீரோவும் அப்படிதான்டா புஷ் பண்ணி மேல போங்கடா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். நீங்க புஷ் பண்ணி மேல போகும்போது உங்க வயித்தை டைட் பண்ணுங்க, உங்க யாருக்குமே சாவறதுக்கு ஆசை இல்லைன்னா மரியாதையா நான் சொல்றத பண்ணுங்கடா அப்படின்ட்டு பயங்கரமா கொடூரமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான் ஹீரோ. இந்த ட்ரைனிங் எல்லாம் பார்த்துட்டு முட்டியும் இது என்ன வித்தியாசமான ஒரு ஃபீலிங். சொல்ல போனா என்னோட கால்ல இருந்து என்னோட மொத்த பாடியுமே கொலாப்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இல்ல எப்படியாச்சும் நான் இதை எண்டூர் பண்ணியே ஆகணும், இல்லனா யங் மாஸ்டர் என்ன சாவற அளவுக்கு போட்டு அடிச்சு சொருவிடுவாரு, விட்ட மாட்டேன்டா சங்கிலி கருப்பே அப்படின்ட்டு அவனும் சும்மா வெறித்தனமா கத்தினே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த எல்டரும் இது என்ன மாதிரியான ஒரு ட்ரைனிங் மெத்தட், இத பார்க்கும் போதே எனக்கே மூச்சு வாங்குது, இவனுங்கெல்லாம் எப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அண்ட் அதுவும் இல்லாம இவங்க 2 பேரு இந்த சின்ன உடம்பு வச்சு எப்படிதான் இதெல்லாம் விஸ்டாண்ட் பண்றாங்களோ. இவர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவும் ஏன்னா நீங்க எல்லாருமே ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க இவ்வளவு நாளா பண்ணதெல்லாம் இந்த கிளான்ல இருக்க சோரை காலி பண்ணது மட்டும்தான், உங்களால இந்த லெவலான ட்ரைனிங் கூட விஸ்டாண்ட் பண்ண முடியலனா நீங்க எல்லாம் உயிர் வாழ்றதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல, செத்து தொலைங்கடா. இந்த மாதிரியான எவனா மோட்டிவேஷன் கொடுத்து ட்ரைனிங் கொடுக்கறத பார்த்திருப்பீங்க, அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கான் ஹீரோ. இந்த இடத்துல இப்படி கொடூரமா ட்ரைனிங் போகும்போதே அப்படியே கட் பண்ணி சாயந்தரம் தான் காட்டுறாங்க. ஹீரோ கிளானை சேர்ந்த ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டும் கைஸ், இவன் பேரை நம்ம வந்து வெட்டிக்கிளின்னு வச்சுப்போம். இந்த பேருக்கான ரீசன் நான் பின்னாடி சொல்றேன். அண்ட் இவனை பார்த்து வச்சுங்க, இவனும் இந்த எக்ஸசைஸ கரெக்டா 200 அப்படின்னு முடிக்கும் போதே அவனால சுத்தமா முடியல, அந்த இடத்துல கிருகர்னு ஆகி கீழே விழுந்துடுறான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு என்ன இன்னைக்கு வார்ம் அப் பண்றதுக்கு இந்த ஒரு நாள் முடிஞ்சு போச்சு, அண்ட் அதுவும் இல்லாம இந்த மாதிரி பெத்தட்டிக்கான ஸ்டெமினாவெல்லாம் வச்சுட்டு நீங்க மார்ஷியல் ஆர்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இவ்வளவு கொடூரமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இதுவே அவன் வார்ம் அப்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. சரி, இன்னைக்கான ட்ரைனிங் இதோட முடியுது. ஹவெவர் இன்னையில இருந்து நீங்களும் அந்த அரிசி மூட்டையும் இதுக்கப்புறம் ஒன்னாக போறீங்க. எப்படின்னா இதுக்கப்புறம் அந்த அரிசி மூட்டை கூட தான் நீங்க சாப்பிடணும், அரிசி மூட்டை கூட தான் ட்ரைனிங் எடுக்கணும், அரிசி மூட்டை கூட தான் தூங்கணும். நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அப்ப உங்க அரிசி மூட்டையை நீங்க கூடிய தூக்கிட்டு போகணும். இதெல்லாம் எது வரைக்கும்னா நான் அந்த அரிசி மூட்டையை கீழே வைங்கன்னு சொல்ற வரைக்கும். இதை சொல்லிட்டு ஹீரோ மொட்டையை பார்த்து டே மொட்டை, அவனுங்க எல்லாரையுமே அரிசி மூட்டை கூட சேர்த்து கட்டி போடு. அவனும் ஓகேன்னுறான். அப்படி எவனா அதை அன்டை பண்ண ட்ரை பண்ணானா அவன் உயிரும் இந்த இடத்துல அன்டை ஆயிடும். அந்த விஷயத்தையும் தெளிவா அவனுக்கு கிட்ட சொல்ற. ஹீரோ அப்படி டெரரா சொல்றது கேட்டு அவனும் இது என்ன ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபீலிங், ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு அம்மா அப்படின்ட்டு விட்டா மனசுள்ளே அழுதுருவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி கதறிட்டு இருக்கான். ஹீரோவும் டே சர்வன்ட் பையா, இதுக்கப்புறம் நான் எப்படி என்னோட மீல்ல ஃபுல்லா மீட் இருக்கோ அதே மாதிரி அவனுங்க எல்லார் மீல்லயுமே மீட் இருக்கணும், புரியுதா? இது கேட்ட உடனே அவனும் ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ பார்த்து நான் வேணா உங்களுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி போடவா, அதெல்லாம் தேவையில்ல நான் அப்புறமா சொல்றேன் அப்புறம் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஏதோ ரூம் உள்ள வந்து கதவு சாத்திறான். என்னன்னு பார்த்தா கதவு சாத்தினவன் அந்த இடத்துல டொப்புன்னு ஊந்துடுறான். என்னடா ஹீரோ கவுந்துட்டான்னு நினைக்காதீங்க, அவனுங்கள மாதிரியே இவனும் அந்த இடத்துல ட்ரைனிங் எடுத்துட்டு தான் வரான். அண்ட் அதுவும் இல்லாம அவனுங்க உடம்பு மாதிரி ஹீரோ உடம்பு ஒன்னும் ஸ்ட்ராங்கா இல்ல, அவன் வீக்கா இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தலைவன் பில்ட் பண்ணிட்டு வரான். அவனுக்கு முன்னாடியே மயங்கி விழுந்துட்டா அவனுங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்காதுன்னு சொல்லி தான் ஹீரோ யாருக்குமே தெரியாம வந்து இந்த ரூம் உள்ள மயங்கி விழுறான். இவன் இப்படி விழும் போதே அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு தான் கட்டுறாங்க. எல்லாருமே உட்காந்து அந்த டைனிங் ஹால்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட தங்கச்சிக்கெல்லாம் கையெல்லாம் உதறது அந்த மூட்டையை கட்டின்னு சாப்பிடும் போது அவங்களுக்கு மட்டும் இல்ல சுத்தி இருக்க எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குது. இதுல பூனை முடியும் அவனுக்கு உதறத பார்த்துட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவனும் பக்கத்துல இருக்கவனை பார்த்துட்டு கைஸ் இவனுக்கு நம்ம காங்குன்னு பேர் வச்சுப்போம். இவனுக்கு பேர்லாம் நம்மளுக்கு வாயில வராது, அதனாலதான் இவனுக்கு ஒருத்தவனுக்கும் பேர் வைக்க வேண்டியதா இருக்குது. இவன் மூஞ்ச பார்க்கும் போது லைட்டா அந்த பாகிஸ்தான்
கான் ஸ்பை மாதிரி இருந்தான். சரி அதெல்லாம் வச்சா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அப்புறம் உத்து பார்க்கும்போது தான் லைட்டா அந்த ஊங்காங் மாதிரியே இருந்தான். அதுல இருந்து காங்க மட்டும் நான் லைட்டா சுட்டுக்கினேன். இதுக்கப்புறம் இவனோட பேர் காங்கு. பூனை முடிய காங்க பார்த்துட்டு இது உண்மையிலேயே ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்குடா, நான் என்னோட லெக்குக்கு தான் ட்ரைனிங் கொடுத்தேன், ஆனா என்னோட கையெல்லாம் உதருது. இதை கேட்டு காங்கோ நானும் அதே விஷயத்த தான்டா யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம ப்ரீவியஸ் மாஸ்டர் கூட ட்ரைனிங் எடுக்கும் போது நம்மளுக்கு எல்லாம் இந்த மாதிரி விஷயம் நடந்ததே இல்ல. ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். இவனுக்கு இப்படி பேசுறதெல்லாம் குட்டி ஜோரவும் சும்மா சம கான்ல கேட்டு உட்காந்துட்டு இருக்கான். இதே மாதிரி அடுத்த நாள் டார்ச்சர் ஆரம்பிக்குது. இல்ல அடுத்த நாள் ட்ரைனிங் ஆரம்பிக்குது. ஹீரோவும் அப்படிதான் 1-2 பண்ணுங்கடான்ட்டு எல்லாரையும் தண்டால எடுக்க விட்டுனுறான். இவனுக்கு இப்படி தண்டால எடுக்கும் போதே ஹீரோவும் டேய் 3வது ரோல இருக்கிறவனே மவனை ஒழுங்கா தண்டால எடுக்கல வந்து பொழந்துரும் அப்படின்னு உடனே யாருன்னு பார்த்தா நம்ம காங்கு தான். ஹீரோ அப்படி சொன்ன உடனே அவன் சும்மா சம ஸ்பீட்ல எடுக்க ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்குவாட் லீடரும் இவனுங்களா என்ன மனுஷனுங்களா இல்ல மான்ஸ்டரா இவ்வளவு கொடூரமா ட்ரைனிங் எடுக்கிறானுங்க அப்படின்ட்டு அவர் வாய பொழுது பாத்துனுக்கிறாரு. அப்படியே அடுத்த நாளும் கண்டினியூ ஆகுது. ஹீரோ இவங்க எல்லாருமே ஊர் உள்ள நடக்க விட்டுக்கிறான், வாத்து மாதிரி நந்துவாங்கடா அப்படின்ட்டு. அப்படிதான் என்ன ஃபாலோ பண்ணுங்க வாங்கடா புள்ளிங்களா அப்படின்ட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிருக்கிறான். அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இவனுக்கு பண்றதெல்லாம் பார்த்துட்டு வாய பொழுது பாத்துனுக்கிறானுங்க. இவனுக்கு பைத்தியமா அப்படின்ற மாதிரி இன்னத்துக்கு தான் இந்த ட்ரைனிங் அப்படின்ற மாதிரியே புரியல. இது என்னடா உலகமா நரகமாடா இவ்வளவு கொடூரமா ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அவன் கான்லயே இருக்கான். இதே மாதிரிதான் அப்படியே அடுத்த நாளும் கண்டினியூ ஆகுது. எல்லாரையும் அந்த அரிசி மூட்டையை தூக்க விட்டுக்கிறான் ஹீரோ. அப்படிதான் நல்லா வேகமா பண்ணுங்க, எவனா ஸ்லோவா பண்ணீங்கன்னா இன்னைக்கு பண்ண ட்ரைனிங் நீ மறுபடியும் ஃபுல்லா பண்ணணும். ஹீரோ அப்படி சொன்ன உடனே அவனுக்கு சும்மா வெறித்தனமா பண்ண ஆரம்பிச்சிடானுங்க புஸ்கு புஸ்கு புஸ்குன்னு. இதுல அந்த ஸ்குவாட் லீடரால தூக்கவே முடியல. இவனுங்க 3 மூட்டையை தூக்குறானுங்க, அவரு ஒரு மூட்டையே முக்கினுக்கிறாரு. ஹீரோ குழந்தைங்கன்னு கூட யாருமே பாவம் வச்ச பாக்கலையா, அவன் தம்பி தங்கச்சிங்களே விட்டு கதற விட்டுனுக்கிறான் பையன். ஹீரோவும் அதை பார்த்துட்டு இந்த பசங்க இவங்க இவ்வளவு நேரம் எண்டூர் பண்ணுவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை, அப்படின்னா டிஃபிகல்ட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்ட்டு வில்லத்தனமா சிரிக்கிறான். தம்பி தங்கச்சிங்களுக்கே பாவம் பார்க்க மாட்டான் பாருங்க. இவன் வில்லத்தனமா சிரிச்சாலே அதெல்லாம் ஒண்ணு பண்ணுவா கொடூரமா. என்னடான்னு பார்த்தா ஏதோ தண்ணி மாதிரி இருக்குது, அந்த இடத்துல சம ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அந்த வாட்டர்லாம். அந்த தண்ணியை பார்த்துட்டு முட்டையும் யோ தலை இது அது அப்படின்னும் போதே ஹீரோவும் ஆமாடா நீங்களா ட்ரைனிங் எடுத்து ரொம்ப ஹாட்டா இருப்பீங்கல்ல, அதான் உங்களெல்லாம் கூல் பண்ணலான்ட்டு கூட்டு வந்தேன். நான் பார்த்தா ஏதோ ஆறு மாதிரி இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்கான். அந்த ஆத்த பார்த்தா அதுல தண்ணி சும்மா சம ஸ்பீட்ல போகுது, அது உள்ள ஊந்தாலே ஆளு காலி போல அந்த மாதிரி போகுது. ஹீரோவும் நீங்க எல்லாம் இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா ஒன்னும் இல்ல சிம்பிள், இந்த ஆத்த அப்படியே கடந்து அந்த சைடு போக போறீங்க. இதை கேட்டு மொட்டையும் அந்த ஆத்த தான் பார்த்துட்டு இருக்கான். எது இதை கடந்து போனோமா நான் பார்த்தா அது நயகரா ஃபால்ஸ் மாதிரி சும்மா பிரம்மாண்டமாகுது. இதை பார்த்துட்டு மொட்டையை பார்த்துடும் போது ஹீரோட தங்கச்சியும் ஓஹோ வாட்டர் ஃபால்ஸா அப்போ ஒரே ரிஃப்ரெஷிங்கா இருக்கா அப்போ அப்படின்ட்டு அது ஒரே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேச ஆரம்பிச்சது அந்த பொண்ணு. இவ அப்படி சொல்லும் போதே ஹீரோட தம்பியும் ஆனா சோயான் அப்படின்னும் போதே ஓஹோ ஆமாடா நான் மறந்தே போயிட்டேன், உன்னால நீச்சல் அடிக்க முடியாதுல நான் மேட்டர்னு பார்த்தா ஹீரோட தம்பியால நீச்சல் அடிக்க முடியாது போல. அவனுக்கு அதெல்லாம் கவலை இல்ல, கொடுத்த ட்ரைனிங்ல நார்மலா அந்த தங்கச்சி அப்படியே சைக்கோத்தனமா பேச ஆரம்பிச்சிடுறா. அதனாலதான் பையன் பதறிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த 2 எல்டரும் யோ யங் மாஸ்டரே உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா, அந்த ஆத்துல போற தண்ணியை பார்த்தல அது எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்குன்ட்டு. ஆமா யங் மாஸ்டர் இது உண்மையிலே டேஞ்சரஸான ஒரு விஷயம், சாதாரணமாவே இதை கடக்கணும்னு ட்ரை பண்ணாலே செத்துருவாங்க, இதுல மூட்டை கட்டெல்லாம் தூக்கினுக்கா போனா அவ்வளவுதான் பாட கட்ட வேண்டியதான். இவங்க இப்படி பதறத பார்த்துட்டு ஹீரோவும் 2 கேரக்டர் நாயங்களும் ரொம்ப கவலைப்படுறீங்க, நீங்க கவலைப்படுறதுக்கு எந்த ஒரு அவசியமே இல்ல, இதெல்லாம் டெஸ்ட்ல ஒரு ப்ராசஸ் தான். இது டெஸ்ட்ல ஒரு ப்ராசஸா அண்ட் அதுவும் இல்லாம இது எந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் யங் மாஸ்டர், நான் இப்ப எப்படி அவங்களுக்கு மோட்டிவேஷன் தரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நீங்க எல்லாம் இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ஆத்த கடக்க போறீங்க, அப்படி எவனுக்கெல்லாம் கடக்கணும்னு ஆசை இல்லையோ வாங்க என் கூட வந்து சண்டை போடுங்க, எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் நீங்களே முடிவு பண்ணீங்க. எந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் பாத்தீங்களா. சரி இவனுங்களா இப்படி பதறானுங்கன்னு பார்த்துட்டு ஹீரோவும் சரி நானே போறேன்ட்டு அவன் அந்த இடத்துல இருந்து எகிரி ஒரே டைவ் அடிச்சிடறான் தண்ணி உள்ள. அதை பார்த்துட்டு போன முடியும் டே அண்ணன் மொட்டை இப்ப நம்ம என்னடா பண்றது, நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த மிருகத்து கூட எல்லாம் நம்மளால சண்டை போட முடியாது, வா அவன் கூட நம்மளே போய் சாவோம் அப்படின்ட்டு அவனும் அங்க இருந்து எகிரி குச்சிடறான். அதை பார்த்துட்டு பூன முடியும் டைவ் அடிச்சிடறான். இவனுங்க இப்படி குடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ கிளான்ல இருக்கவங்களும் சரி இதுக்கு மேல நம்மளால இங்க இருக்க முடியாதுன்ட்டு அவனுங்களும் அந்த இடத்துல இருந்து எகிரி தண்ணி உள்ள குச்சிடறானுங்க. டூ ஆர் டை தான் வாங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. இதுல அந்த வெட்டிக்கிலையும் அட போச்சுடா என்னடா இதுலயா குதிக்கணும் அப்படின்ட்டு அவன் பதறும் போதே பின்னாடி குட்டி சோறா வந்துட்டு டேய் நீ குதிக்கலாம் மரியாதையா வழி விட்டுரு அப்படின்ட்டு அவன் மிரட்டினுங்கிறான். இவனுங்க 2 பேரும் இப்படி பண்ணும்போதே ஹீரோவோட தங்கச்சியும் டேய் நம்ம மட்டும் இதை பண்ணலன்னு வையே அண்ணங்காரன் நம்மள கண்டிப்பா கொன்றுவான், அதனால நான் முன்னாடி போறேன் அடியே சண்டாளி ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு இவங்க நின்னு கத்திட்டு இருக்கான். அவன் எகிரி குச்சதை பார்த்துட்டு இவனும் எங்க அண்ணன் கிட்ட போய் என்னால இந்த விஷயத்த பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது, அண்ட் அதுவும் இல்லாம நான் அந்த ஃப்ளேமோவா கிளானோட ஒரு வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மனசுல தைரியத்தை வர வச்சுன்னு குச்சிடுறான். இந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் என்ன தடுத்துறாது, இதை நான் எப்படியாச்சும் ஓவர் கம் பண்ணி வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி இவனும் அந்த தண்ணி உள்ள குச்சிடுறான். அதை பார்த்துட்டு 2 எல்டருக்குமே யோ யங் மாஸ்டர் டோஜின் அப்படின்ட்டு அவங்க கதறாங்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல, வாங்கடா புள்ளிங்களா நீங்க மட்டும் தண்ணியில முழுகுனீங்க அவள்தான் உங்களுக்கு பாட கட்ட வேண்டியதான், கைய கால நீட்டி நான் ஸ்டாப்பா சும்மா அடிச்சு நேருங்க உங்களால நீச்சல் அடிக்க முடியும்ட்டு மோட்டிவேஷன் குத்து அவன் கூட்டின்னு போயினுக்கிறான். ஆனா அவன் தம்பி என்னன்னா உள்ள குச்சிட்டு என்னால இதை பண்ண முடியும், என்னால இதை பண்ண முடியுமா, கண்டிப்பா என்னால பண்ண முடியும். அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது ஐயோ நம்மளால நீச்சல் அடிக்க முடியாதுன்ட்டு. ஐயோ
ஐயோ என்னால இதை பண்ண முடியுமா, இவன் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கான் பண்ண முடியுமான்ட்டு. அவள்தான் பையனுக்கு அந்த மோட்டிவேஷன் போன உடனே அந்த அரிசி மூட்டை வெயிட்ல இவர் தண்ணி உள்ள முழுக ஆரம்பிச்சிடுறாரு. அவ்வளவுதான் நம்மளுக்கு சூப்பு தான் நினைக்கிறேன், என்னால இதை பண்ண முடியாது, அவ்வளவுதான் சூப்பு அப்படின்ட்டு அவனும் அப்படியே உள்ள முழுகிட்டே இருக்கான். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அவன் இப்படி முழுகும் போதே அதை பார்த்துட்டு அந்த எல்ரும் போச்சுரா யங் மாஸ்டர் இந்த மாதிரி உள்ள முழுகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு மேல நின்று கத்திட்டு இருக்காரு. கத்தன வரும் ஹீரோ பார்த்து யோ யங் மாஸ்டரே உன் தம்பி பாரியா உள்ள போயிட்டு இருக்கான் அப்படின்ட்டு கத்துறாரு அங்க நின்று. ஹீரோவும் அப்பதான் பாக்குறான் தம்பி சும்மா தத்தளிச்சுட்டு இருக்கான் தண்ணியில. இவன் இப்படி கஷ்டப்படும் போதே நம்ம காங்கம் தலை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் தம்பியை பிடிக்கிறதுக்கு போறான். சும்மா சம ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான். இந்தோ வந்துட்டான்டா குட்டி பையா அப்படின்ட்டு போனவனும் ஹீரோ தம்பியை புடிச்சிட்டு அவள்தான் மாட்டிக்கினியா வாப்பலாம். அவன் இவனை காப்பாத்துறதுக்கு அப்புறம் தான் ஹீரோ தம்பிக்கு அந்த இடத்துல மூச்சே வருது. அப்பா எப்படியோ தப்பிச்சுட்டா அப்படின்ட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்கும் போது தம்பி நான் சொல்லும் போது உன் மூச்சை டைட்டா புச்சிக்கணும், ஏன்னா நம்மளால இதுக்கப்புறம் திரும்பி போக முடியாதுப்பா, நம்ம முன்னாடி ஒரு பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா இவனுங்க நீச்சல் அச்சுன்னு அந்த அருவி முனைக்கே வந்துட்டுக்கிறானுங்க. இப்பதான் தம்பி ரெடியா இருக்கியா அப்படின்ட்டு இவனுங்களும் அது மேல இருந்து சும்மா ஒரே டைவ் தான். இப்ப புச்சுக்கிட்டா உன் மூச்சு அப்படின்னும் போது அவனும் ஐயோயோ அப்படின்னு கதறினே கீழே வர்றானுங்க. இதை பார்த்துட்டு ரெண்டு எல்லருமே அவ்வளவுதான் போச்சு போல, அவ்வளவுதான் செத்துட்டாங்க, ரெண்டு பேரும் செத்துட்டானுங்க. இவனுக்கு இப்படி அதை பார்த்துட்டு பதறும் போது அப்பதான் ஏதோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணிட்டு அங்க பாரு ஐயோ யங் மாஸ்டர் உன் தம்பியை பாரு கீழே ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு ஷாக் ஆகுறானுங்க. நான் பார்த்தா நம்ம காங்கி எப்படியோ ஹீரோட தம்பியை காப்பாத்தி கரை சேர்த்துட்டு இருக்கான். கரை சேர்த்தவனும் யங் மாஸ்டர் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ட்டு ஹீரோட தம்பியை மூச்சு வாங்க சொல்லிட்டு இருக்கான். அட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, நான்லாம் இதெல்லாம் லெஃப்ட்ல தட்டுவேன் அப்படின்ற மாதிரி இவன் பெருமை பித்தி உட்காந்துட்டு இருக்கான். இவனுக்கு இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட தம்பியை பார்த்து டேய் நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எங்கன்னா கையில எங்கன்னா அடிபட்டு இருக்கா, எதனா ஆயிடுச்சுன்னா என்கிட்ட சொல்லு. இவன் அப்படி கேட்கும் போதே அவனும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், இவர் தான் என்ன வந்து காப்பாத்தினாரு, அதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனுங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே காங்கம் ஹீரோ வந்ததை பார்த்துட்டு தான் ஷாக்ல இருக்கான். ஹீரோ எப்ப இவங்க பின்னாடி வந்தான்ற விஷயமே அவனுக்கு தெரியல, அவ்வளவு ஸ்பீட்ல வந்திருக்கான் ஹீரோ. இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ அவன் தம்பியை பார்த்து எனக்கு நல்லாவே தெரியும் நீ உன்னை ரொம்பவே புஷ் பண்ணி ஹார்டா ட்ரைனிங் எடுக்கிறேன்ட்டு, ஆனா உனக்கு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இது எல்லாமே மீனிங்லெஸ் ஆன ஒரு விஷயம், அதனால ஜாக்கிரதையா இரு அப்படின்னு உடனே அவனும் ஆஹா நம்ம அண்ணன் நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கான் அப்படின்ட்டு அவனை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தவனும் ஹீரோவை பார்த்து என்னால கடைசி வரைக்குமே ஒரு குழந்தையா இருந்துட முடியாது, அதனால இந்த ட்ரைனிங் முடிகிற வரைக்குமே நானும் உங்க கூடியே கண்டினியூ பண்ணி வருவேன், அப்படின்னா மட்டும்தான் என்னால இந்த ஃப்ளேம் வாக்லானோட ப்ராப்பரான ஒரு மார்ஷல் வாரியரா மாற முடியும். இவன் இப்படி ஒரே மோட்டிவேஷனா பேசத பார்த்துட்டு ஹீரோக்கே ஒரே குஜால் ஆயிடுது, பரவாயில்லையே தம்பி ஒரே மோட்டிவேஷன் ஆகிறானே அப்படின்ட்டு. இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே காங்கோ அவ்வளவுதான் யங் மாஸ்டர் நீங்க கொடுத்த மோட்டிவேஷன் எனக்கு ஒரே பூஸ்ட் ஆயிடுச்சு வாங்க போலாம் அப்படின்ட்டு அவனுக்கு அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. இவங்களுக்கு எதுவும் ஆவலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டு எல்லருக்குமே உயிரே வருது, அவனுங்களுக்கு ஒரு செகண்ட் உயிரே போயிடுச்சு. இந்த இடத்துல இப்படி போகும்போதே அப்படியே கட் பண்ணி ஏதோ ஒரு மலையை காட்டுறானுங்க. காட்டும் போதே அடுத்து ஒரு பெரிய ஆப்புன்னு தெரிஞ்சு போச்சு. நான் பார்த்தா ஹீரோ தான் அவனுக்கு மொத்த ஆளுங்களையுமே மலை ஏற விட்டுக்கிறான், அதுவும் அந்த மூட்டையை தூக்கிட்டு. இதெல்லாம் நம்மளுக்கு பாக்குறதுக்கு வேணா நார்மலா இருக்கலாம், அந்த இடத்துல இருந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க கைஸ், அதெல்லாம் எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு. இதுல ஹீரோ வேற மேல போயிட்டு பசங்களா இங்க எந்த லைட்டா ஸ்லிப் ஆனீங்கனாலே உங்க கபாலம் பொழந்துரும், அதனால மரியாதை சீக்கிரம் மேல ஏறி வாங்கன்ட்டு ஒரு கொடூரமா மோட்டிவேஷன் குத்துனுங்கிறான் அவன். அதெல்லாம் பார்த்துட்டு வெட்டிக்கிலியும் இவன் என்னடா பைத்தியக்காரனா, கண்டிப்பா இவன் பைத்தியக்காரன் தான், இவன் கையில மாட்டிக்கின்னு நம்மளால என்னதான் பண்ண முடியும், எப்படிதான் இவனை ஃபாலோ பண்ணி போறதுன்ட்டு இவனும் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான். இவன் ரொம்ப ஆர்வமா யோசிச்சுட்டான் போல, அதனால ஹீரோ சொன்ன மாதிரியே இவனும் அந்த இடத்துல இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழ ஸ்டார்ட் பண்ணிடுறான். பையனும் மனிதன் உறந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்ற மாதிரி கீழே வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி விழும் போது இவனும் இந்த இடத்துல செத்துறான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பையன் டப்புன்னு ஏதோ ஒரு கயிறை பிடிச்சி அந்த இடத்துல தப்பிச்சிடறான். என்னன்னு பார்த்தா நம்ம குட்டி சோரோட கயிறை தான் பிடிச்சிட்டுக்கிறான். அதை பார்த்துட்டு குட்டி சோரோவும் டேய் சண்டாலா என் கயிறை பிடிச்சி ஏன்டா என் உயிரை வாங்கிட்டு இருக்க உர்றான்னு கத்திட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இப்போ கண்ணுங்கெல்லாம் கலங்கி போய் டே தயவு செஞ்சு என்ன காப்பாத்துறான்ட்டு கதறான். அதை பார்த்துட்டு குட்டி சோரோவும் டேய் அப்படின்ட்டு செம்ம காண்டில் ஆகணும். சரி கைதை அப்படியே டைட்டா பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். இங்க இப்படி ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அங்க என்னடா விளையாடிட்டு இருக்கீங்க மூடிட்டு என்ன ஃபாலோ பண்ணி வாங்கடான்ட்டு இவன் ஒரு பைத்தியக்காரன் அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம கத்திட்டு இருக்கான். இங்க இப்படி பிரச்சனை முடியும் போதே அப்படியே கட் பண்ணா ஹீரோ எல்லாரையும் ஊருல ஓட விட்டுனுக்குறான். அப்படிதான்டா ஓடுங்கடா எவனா பின்னாடி நின்னீங்க வந்து காதா மட்டும் அடிப்பான் ஓடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இதுல இந்த வெட்டிக்கிளி தாழ்ச்சி போயிருக்கிறத பார்த்துட்டு அந்த ஊர்ல இருக்க ஒரு குட்டி பையனை அவங்க அம்மா கிட்ட அம்மா இவங்க எல்லாம் என்ன மரண கைதியா இல்லப்பா அவங்க எல்லாம் ஃப்ளேம் வாக்லானோட வாரியர்ஸ் அப்படின்னா பாத்துங்க வாரியருக்கு அவன் எந்த அளவுக்கு கொடூரமா ட்ரைனிங் குத்துனுக்குறான்னு. இதுல அவன் தம்பி தங்கச்சி மட்டும் எக்ஸப்ஷன் அவனுங்களுக்கும் சும்மா மரண ட்ரைனிங் தான். இதுல அவன் தங்கச்சியால சுத்தமா முடியல, அவன் அந்த இடத்துல கேர் ஆயிடுறா. இவ இப்படி கீழே விழுந்தவனே எல்றோம் லேடி சோயான் அப்படின்னு கத்திட்டு வர்றாரு. அப்பதான் தெரியுது அவன் தங்கச்சி டைவர்ஸ் அப்படின்ட்டு. ஓடி போனவனும் லேடி சோயான் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன், எல்ற எனக்கு கொஞ்சம் தூரம் எப்படியாச்சும் தூக்கின்னு போயிடியா அப்படின்ட்டு இவ்வளவு அந்த மயங்கன இதுலயே மோட்டிவேஷன் மாறாம கேட்டுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு
பார்த்துட்டு இந்த எலக்ட்ரிக்கே சரியான ஷாக்கு, என்னடா இப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷனா அப்படின்ட்டு. அவரு எப்படி தூங்கின உடனே அவன் தங்கச்சி சும்மா மாசா எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், உங்களை எல்லா கிளான்ல பாக்குறேன் அப்படின்ட்டு அவன் டாடா சொல்லிட்டு கிளம்பிடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு மொட்டை பிரதர்ஸ் நின்றுட்டு இருக்கும் போதே ஹீரோவும், டேய் தற்குறீங்களா, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு மாதிரியே மயங்கி ஊந்து இங்க இருந்து ஓட்டிடலான்னு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, மவனை என்கிட்ட செத்துருவீங்க, நீங்க பொத்திட்டு எல்லாம் வாங்கடா ஓடுங்கடா அப்படின்ட்டு அவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். அவனுங்க சும்மா காண்ட்ல, அவனுங்களுக்கு புரியல எதுக்குதான் இந்த ட்ரைனிங்னு. அண்ட் அதுவும் இல்லாம இந்த ட்ரைனிங் எல்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கு எல்லாம் கிறுகிறுன்னு ஆகுது. அப்ப பண்ற அவனுங்களுக்கு எவ்வளவு கிறுகிறுன்னு ஆகும். இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு கிளானுக்கு வந்த உடனே எல்லாம் ஒரு மூலையில சுவாயிட்டுறானுங்க. இதுல அந்த வெட்டிக்கிளியால சுத்தமா முடியல. அவனும் மூச்சு வாங்கிட்டு இருக்கும் போதே எவனோ ஒருத்தன் வந்து ஹேன்னு ஒரு வாய்ஸ், ஏன்னா ஹாய்ன்னு சொல்ல வரல, அவன் ஹேய் அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். யாரான்னு பார்த்தா நம்ம குட்டி சோரதான். அவனும் வந்தவனும் வெட்டிக்கிளிய பார்த்துட்டு சும்மா செம்ம காண்ட்ல, டேய் உன்னால ஒழுங்கா ட்ரைனிங் எடுக்க முடியல, கொடுத்த லேப்ஸ கம்ப்ளீட் பண்றானா அதையும் பண்ண முடியல, எவ்வளவு நாள் தான் இதே மாதிரி இருக்கலாம் நீ பிளான் போட்டு வச்சிருக்க, அண்ட் அதுவும் இல்லாம உன்னால எவ்வளவு நாள் தான் நானும் இதே மாதிரி சஃபர் ஆயிட்டே இருக்கிறது, உன்னால இந்த விஷயத்த பண்ண முடியலனா தயவு செஞ்சு இங்க போய் தொலைடா, உன்னால மத்தவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவன் இவ்வளவு சொல்லியுமே அவன் அப்படியே ஒரு மாதிரி சோகமாவே உட்கார்ந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவனும், டேய் நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையாடா, லவ்டு லவ்டு அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போதே அவனும், ஹீரோ என்ன சொன்னான்ற விஷயம் உனக்கு ஞாபகம் இல்லையா, நம்ம மட்டும் இதை பண்ணலனா அவன் நம்மள போட்டு தள்ளுவான். இதை கேட்டு அவனும், என்னது இவன் இப்படி கேட்ட உடனே வெட்டிக்கலையோ, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, நான் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா, நான் எப்பயோ வாரியர் ஆகணும்ன்ற கனவை விட்டுட்டேன், ஆனா இந்த விஷயத்தை யங் மாஸ்டர் கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது தான் என்னோட கொலையே நடுங்குது. இவன் அப்படி சொல்றது கேட்டு குட்டி சோராவும், ஓஹோ இந்த விஷயத்த நீ ஹீரோ கிட்ட சொன்னா ஹீரோ உன்னை சாவர அளவுக்கு போட்டு அடிச்சிருவான்னு உனக்கு பயமா இருக்கு, அதனாலதான் இப்படி ஹீரோ கிட்ட சொல்லாம இந்த இடத்துல செத்து போன மாதிரி சுத்தினி எங்க உயிரை நீ வாங்கிட்டு இருக்க அப்படின்னு இவனும் அது செம்ம கான்ல சொல்லிட்டு வெட்டிக்கிளிய பார்த்து, உன்னை நல்லா பாடுறா, உனக்கு வாரியர் ஆகிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்ல, அதனால உன்னோட உயிரை நான் இந்த இடத்துல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா நானே முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு அவனை போட்டு பொழகலான்னு இவன் போறான். அதை பார்த்துட்டு வெட்டிக்கிளி பதற ஆரம்பிச்சான். டே டே பைத்தியக்காரன் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு. இவன் இப்படி பதறும் போதே அந்த கேப்டன் வந்துட்டு, டேய் நீ அங்கேயே நிறுத்து, இங்க இருக்க எல்லாருமே உன்ன மாதிரி கிடையாது, அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோ. இவரு இப்படி தடுக்கும் போதே அவன் தான் சமகான்ல இருக்கானே, இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பானா, அவனும் கையை முறுக்கிய கேப்டன் வயிற்றுலயே ஒரு குத்தனோனா, உங்களால இந்த விஷயத்த பண்ண முடியலனா இந்த இடத்துல நீங்க வாரியர்னு சொல்லி சுத்தறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல, சோ அதனால பொத்திட்டு இந்த விஷயத்துல இருந்து தள்ளிடு, இல்லனா உன்னை கொண்டுதான் நான் இந்த விஷயத்த ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ட்டு அவரு இவன் அட்டிக்கலான்னு போகும்போதே பின்னாடி இருந்து ஒரு சத்தம், அங்கேயே நிறுத்துறா லவுடு அப்படின்னு. யாரான்னு பார்த்தா அண்ணங்கார மொட்டை அவன் தான் வந்திருக்கான். வந்தவனும் குட்டிச்சோரவை பார்த்துட்டு அவன் சொன்ன மாதிரிதான் இங்க இருக்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துதான் இந்த விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுவும் இல்லாம இப்ப நம்ம இந்த ஃபிளேமோவா கிளானை சேர்ந்த ஒரு வாரியர்ன்றதுனால அவங்க எல்லாருமே நம்மளுக்கு பிரதர்ஸ் மாதிரி, சோ அதனால இந்த விஷயத்த நீ ஓவரா எடுத்துக்காத. இவன் அப்படி சொன்ன உடனே குட்டிச்சோரா காண்டாயிடுறான். எது இந்த மாதிரி குப்பைங்களா நம்மளோட பிரதர்ஸா, இவங்களோட இந்த பெத்தட்டிக்கான ஸ்டேட்டை பார்த்ததுக்கு அப்புறமும் நீ பிரதர்ஸ் சொல்லி கூப்பிட ஆசைப்படுறியா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம இந்த மாதிரியான இடியாட்டிக் ஸ்டப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். இவனுக்கு என்ன காண்டனா ஹீரோ எதுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்குறான் அப்படின்ற விஷயமே இவனுக்கு புரியல. ஏன்னா இவன் ஒரு மட்டி, அதனாலதான் எதுக்கு இந்த மாதிரி முட்டாத்தனமா மூட்டையை தூக்கி சுத்திட்டு இருக்கணும் அந்த காண்ட்ல இருக்கான். அப்படி இருக்கும்போது இவனுக்கு மாட்டின உடனே அவனுங்களை போட்டு குமுறு கஞ்சி காசு ஆரம்பிச்சிடறான். நீ உண்மையாலே யோசிக்கிறியா இந்த மாதிரி முட்டாத்தனமான விஷயத்தெல்லாம் பண்ணா இவனுங்கள மாதிரி நம்மளால ஸ்ட்ராங் ஆக முடியும்னு? நீ நல்லா யோசிச்சு பாருன்னா, நம்ம ஆசைப்பட்டது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையா? இவன் அப்படி கேட்ட உடனே மொட்டையா லைட்டா இதுல காண்டாயிரம். அவனும் யங் மாஸ்டர் மியூஜின் நம்மளுக்கு முன்னாடியில இருந்தே அவரோட ஸ்வாட ஸ்விங் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே அவங்களோட விஷயத்த ஒரு மாதிரி டிஃபரெண்டா தான் எடுத்துட்டு போவாங்க. ஆனா இது எதுவுமே மீனிங்லெஸ் ஆன ஒரு விஷயம் இல்ல. சோ அதனால உனக்கு இந்த மாதிரியான எதனா ஒரு விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீ யங் மாஸ்டர் சர்பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சொல்லு, அது வரைக்கும் பொத்திட்டு இரு அப்படின்னு இவன் சொன்ன உடனே குட்டி ஜோரவும் லைட்டா காண்டாயி வெட்டிக்கிளிய பார்த்து, நீ மறுபடியும் நான் ட்ரைனிங் எடுக்கும் போது என்ன டிஸ்டர்ப் பண்ண, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, யங் மாஸ்டர் கையில சாவறதுக்கு முன்னாடி நீ என் கையில செத்துருவ அப்படின்ட்டு அவனுங்களை மிரட்டிட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். கிளம்பினவனா அப்படியே வெளியே வந்தா எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். நான் பார்த்தா பையனும் லைட்டா பிஸ் அடிக்கலான்னு வந்திருக்கான். அவனும் ஏன்டா பாத்ரூம் இவ்வளவு தூரம் கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு காண்ட்ல தான் திட்டிட்டு இருக்கான். இவன் அப்படி பிஸ் அடிச்சுட்டு கிளம்பும் போதே சைட்ல ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு பையனும் குறுன்னு பாத்துட்டு இருக்கான் சைட்ல. அவனும் எவன்டா அவன் இன்னத்துக்கு இந்த நேரத்துல இப்படி வெளியே சுத்திட்டு இருக்கிறது அப்படின்ட்டு புதர் சைட்ல இருந்து எட்டி பார்த்தா ஹீரோ தான். சரி ஹீரோ என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அவனும் அந்த இடத்துல சும்மா பேய் மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஜஸ்ட் ஹீரோட ஃபேஸ பார்த்தாலே தெரியும் பையன் எவ்வளவு சீரியஸா ட்ரைனிங் எடுத்துனுங்கிறான்ட்டு. அதை பார்த்துட்டு தான் குட்டி ஜோரோவும் எது யங் மாஸ்டரா அவர் இந்த நேரத்தில் ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு வாய பொழுதுனுங்கிறான். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லயே குட்டி ஜோரோவும் ஹீரோவை பார்த்திருப்பான்ல, ஹீரோ சும்மா பேய் மாதிரி ட்ரைனிங் எடுத்திருப்பான்ல, அந்த விஷயத்த பார்த்து தான் ஷாக்ல இருக்கான். ஏன்னா ஹீரோவை பார்த்தா அவன் அந்த ஸ்வாடு கூட அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு அவனுக்கு அதை பாக்குறதுக்கு. ஹீரோ அந்த பிராக்டிஸே அவ்வளவு அழகா எடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்து தான் பையனை வாய பொந்துட்டு இருக்கான். அண்ட் அதுவும் இல்லாம ஹீரோ மூவ் ஆகிறத பார்த்துட்டு இவர் எப்படா இவ்வளவு ஸ்பீடா மூவ் ஆகுறாரு, அண்ட் அதுவும் இல்லாம இவர்கிட்ட ஓவர்வெல்மிங்கான ஸ்ட்ரென்த் இருக்கு. அப்படி இருக்கும் போதும் இவரோட மூவ்மெண்ட் அது ரொம்பவே ஃப்ளூவா இருக்கு. அதான் காத்து மாதிரி ஒரு நவுறாரு. அண்ட் அதுவும் இல்லாம இத்தனை வருஷமா நாங்க ட்ரைனிங்
எடுத்துமே எங்களால அவர் கால் தூசிக்கு கூட வர முடியல. இது எல்லாத்துக்கும் மேல அவரால் எப்படிதான் அவ்வளவு பெரிய மேசிவான ஸ்வாட வீல்ட் பண்ண முடியுது அப்படின்னா எல்லாருமே சொல்ற மாதிரி இதுதான் அந்த ரிலம் ஆஃப் மார்ஷல் டேலண்டா அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்து இவனும் அப்படியே ஷாக்ல உட்காந்துட்டு இருக்கான். இவன் இப்படி பாக்குறதெல்லாம் ஹீரோவோ நோட்டீஸ் பண்ணிடுறான். என்னடா ஏதோ லவுடு நம்மள உட்காந்து பாத்துட்டு இருக்கான்ட்டு அவனும் டேய் ஏறாங்க மரியாதையா நீ இப்ப மட்டும் வெளியே வரல உன் எலும்பெல்லாம் தூள் தூளா உடச்சு போட்டுருவேன். இதை கேட்ட உடனே குட்டி சொல்றவும் அது எங்க மாஸ்டர் அது நான் தான். டேய் நீ இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அதுவா லைட்டா பிஸ்டஸ்ட் போலான்னு வந்தேன். அப்பதான் உங்க கையில இந்த மாதிரி மாட்டினேன். நான் ஒன்னும் உங்க ட்ரைனிங்க பர்பஸா எதுவும் பாக்கணும்லாம் வந்து பாக்கல. ஜஸ்ட் எதர்ச்சியா தான் பார்த்தேன் எங்க மாஸ்டர். இவன் இப்படி வந்த உடனே ஹீரோவும் எதா இருந்தாலும் சரி எனக்கு ரொம்ப நேரமா போர் அடிச்சுனே தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ற அந்த அரிசி மூட்டையை கைட்டி போட்டு உன் பக்கத்துல ஒரு ஸ்வாடு இருக்கு பாரு அதை எத்துனுவா. அதை கேட்டு இவனுக்கு லைட்டா ஷாக்கு. சரி இதான் நல்ல சான்ஸ் சொல்லி அவனும் அந்த அரிசி மூட்டையை அங்கேயே கைட்டி போட்டு கீழே அந்த கத்தி எடுத்துக்கிறான். எடுத்தவனும் ஹீரோவை பார்த்து ஆல்ரெடி டேங் மாஸ்டர் நான் ரெடி அப்படின்னா என்ன அட்டாக் பண்றதுக்கு வாடா. இவன் இப்படி சொன்ன உடனே அவன் செம்ம ஸ்பீட்ல வந்து ஹீரோ அட்டாக் பண்ணா ஹீரோ அவனோட ஸ்வாட குறுக்குல விட்டு தத்துறான். என்னடான்னு பார்த்தா இவன் பறந்து வந்து ஹீரோ அடிச்சிருக்கான். ஹீரோ ஆனா அதுல இருந்து லைட்டா பிசுறு கூட நவர்ல அசால்ட்டா அவன் ஸ்வாட வச்சு அந்த இடத்துல அவனை காத்துல நிக்க வச்சிட்டான். அவனும் நான் உங்களை எப்படியாச்சும் அட்டாக் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி. ஏன்னா அவனுக்கு வந்து என்ன காண்டுனா எதுக்குதான் இவ்வளவு கொடூரமா ட்ரைனிங் கொடுக்குறானே தெரியல. அதை யோசிச்சுதான் ஹீரோவை போட்டு எப்படியாச்சும் அடிச்சிடலான்ட்டு அவன் சம ஸ்பீட்ல அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ அந்த விஷயத்தெல்லாம் ஈஸியாவே பிளாக் பண்ணி தடுத்துட்டு இருக்கான். சரி இப்படி அடிச்சா தடுக்கிறீங்கன்ட்டு அவன் திருப்பி அடிச்சா ஹீரோ அதையும் பிளாக் பண்ணிடுறான். இவன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தான் அவனுக்கு ஒரு விஷயமே ரியலைஸ் ஆகுது. அவனும் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயம் ஒர்க் ஆகாதுன்னு. ஆனா ஸ்டில் என்னோட இந்த ஸ்வாடு இது ஆரம்பத்துல இருந்து இந்த அளவுக்கு வேகமா தான் இருந்ததா இப்பதான் பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது அந்த ட்ரைனிங்கோட எஃபெக்ட் எல்லாம். இவனும் ஹீரோவை போட்டு எப்படியாச்சும் அடிச்சிடலான்ட்டு சுத்தி முத்தி எல்லாத்துலயுமே அடிக்கிறான். ஹீரோ எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் பிளாக் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமாச்சு நீ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். ஹவெவர் அப்படின்ட்டு அவன் முன்னாடி இருந்தவனும் அப்படியே ஒரே ஸ்டெப் தான் அப்படின்ட்டு ஹீரோ பின்னாடி வந்துடுறான். வந்த ஹீரோவும் நீ சண்டை போடும்போது நல்லா போக்கஸாவே இருக்க. ஆனா நீ ரொம்ப போக்கஸா இருக்க அது ரொம்பவே தப்பு. முன்னாடி பார்த்தா மட்டும் பத்தாது பின்னாடியும் பார்க்கணும் தம்பி அப்படின்ட்டு இவன் முதுகு சேர்த்து ஒரு அடி அடிச்ச அடியில பையன் அந்த இடத்துலயே மட்டை ஆயிடுறான். அவனும் எப்படியோ திக்கு முக்கி ஏந்து ஹீரோ கிட்ட இருந்து தூரமா தப்பிச்சு போயிடறான். போனவனும் நான் இதை உங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்தது தான் அப்படின்ட்டு இவனும் அப்படியே சண்டை போறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோவும் பாரு முன்னாடி எல்லாம் நான் ஒரு அடி அடிச்சாலே நீ மட்டை ஆயிடுவ. ஆனா இப்போ என்னோட அடியில இருந்து ஏந்து நிக்கிற அளவுக்கு உன் உடம்புல சத்து இருக்கா? ஹீரோ இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே ஒரு விஷயம் புரிய வருது. இப்ப நான் இதை யோசிச்சு பார்த்தேன்னா யங் மாஸ்டர் இப்ப அடிச்ச அடி அது ரொம்பவே பெரிய அடி தான். ஆனா அந்த ஒரு அடியால என்ன இந்த இடத்துல படுக்க வைக்க முடியல அப்படின்னா இந்த கொடுத்த ட்ரைனிங்லாம் இதுக்காக தானா அப்படின்ட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோவும் நல்லது இன்னைக்கு இந்த இடத்தோட முடிச்சுப்போம். நீ பொத்திட்டீங்க இருந்து கிளம்பு போயிட்டு மரியாதையா ரெஸ்ட் எடு. அவனும் ஓகே யங் மாஸ்டர் நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு ஹீரோக்கு வணக்கம் சொல்லி அமுச்சு வச்சிடறான். அமுச்சு வச்சவனும் அந்த ஸ்வாட பார்த்துட்டு ஒருவேளை இதெல்லாம் இந்த ட்ரைனிங் ஆள் தான் நடந்திருக்கு போல அப்படின்ட்டு அப்ப இந்த ட்ரைனிங் மாசு தான் அப்படின்ட்டு இப்பதான் அந்த நாய்க்கு இது புரியவே வருது. இவன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. ஹீரோவும் இன்னைக்கு நம்ம அப்டாமனை தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். அதனால நீங்க வச்சிருக்க அரிசி முட்டையெல்லாம் எத்துங்க கால் நடுவுல வச்சு தொங்க ஆரம்பிங்கடா. ஹீரோ அப்படி சொன்ன உடனே அவனுங்களும் ஃபுல் மோட்டிவேஷன்ல அதை பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. இதுல குட்டி சோரா தான் அவன் தான் அந்த வந்த ரிசல்ட்டை பாத்துறான்ல அவன் ஒரே குஜால்ல அப்படின்னு தொங்கிட்டு இருக்கான். இது விடக்கூடாது நம்ம எப்படியாச்சும் இதை பெர்ஃபெக்ட்டா பண்ணியே ஆகணும்ட்டு அவன் சும்மா ஃபுல் மோட்டிவேஷன்ல இருக்கான் பையன். இதெல்லாம் ஹீரோ கிளான்ல இருக்க ஆளுங்க எல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு எல்லாருமே அமேசிங்கா இருக்கானுங்க. அவ்வளவு வெயிட்டான அரிசி மூட்டை இவனுக்கு கால் நடுவுல வச்சுன்னு இவனுங்களால எப்படிதான் இந்த விஷயத்த பண்ண முடியுது. இவன் அப்படி சொல்லும் போதே பின்னாடி இருக்கணும் ஆமா இந்த விஷயத்த நல்லா பாரு அவனுங்க நேத்து இருந்ததை விட இன்னைக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கானுங்க. இவனுக்கு இப்படி சொல்லும் போதே ஹீரோவும் இவங்க எல்லாருமே அப்படியே ரோட்ல ஓட ஸ்டார்ட் பண்ணிடுறான். எல்லாருமே மூச்சு வாங்க ஓடிட்டு இருக்கானுங்க. இதுல நம்ம வெட்டிக்கிளி தான் அவன் ரொம்ப மோசம். அவனால சுத்தமா முடியவே இல்லை அந்த இடத்துல. இவனுங்கெல்லாம் மனமாடுங்க அதை பண்றானுங்க. இவன் நோஞ்சா வச்ச இவனால எப்படி பண்ண முடியும்? அவனும் இதை பண்ணும் போதே அவன் கண்ணுங்கள்லாம் சுருவ ஆரம்பிக்குது. அவனும் இல்ல இந்த இடத்துல நான் கொலாப்ஸ் ஆயிடக்கூடாது மறுபடியும் நான் கொலாப்ஸ் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவன் அப்படியே கிரிகிர்னு ஆகலான்னு போகும்போதே பின்னாடி வந்து ஒரு கை பிடிக்குது. வேற யாரு நம்ம குட்டி சோறாதான். அவனும் டேய் தற்குறி இன்னும் கொஞ்ச நேரம் என்டூர் பண்ணிக்கோ நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளானுக்கு போயிடலாம். இவன் இப்படி வந்ததை பார்த்துட்டு வெட்டிக்கிளியே சரியான சாக்கு என்ன இவன் இவ்வளவு நல்லவன் ஆயிட்டான்ட்டு ஹீரோவும் அதை திரும்பி பார்த்துட்டு பரவாயில்ல இந்த தற்குறிங்க இப்பயாச்சும் ஒன்னா இருக்கணும்ன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டானுங்களே அப்படின்ட்டு ஹீரோவும் அவனுங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்படியே ஒரு மாசம் கடந்து போயிருது. ஒரு மாசம் கழிச்சு ஹீரோவும் நீங்க எல்லாருமே நான் எதிர்பார்த்த மாதிரி நல்லாவே பண்ணிருக்கீங்க. இன்னில இருந்து உங்களோட ஸ்பெஷல் ட்ரைனிங் இந்த இடத்துல முடியுது. சோ அதனால நீங்க தூக்கிட்டு இருந்த அரிசி மூட்டையை இந்த இடத்துல அவுத்து நீங்க கீழே போடலாம். ஹீரோ அப்படி சொன்ன உடனே அவனுங்க எல்லாம் ஒரே குஜாலு அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. இவனுக்கு குஜால்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போறது பசங்களுக்கு தெரியல. இவனுங்க இப்படி குஜால்ல இருக்கும் போதே ஹீரோவும் உங்க சந்தோஷ நடுவுல இப்படி நான் ஆப்பு சொருவதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இப்ப பண்ண ட்ரைனிங்க தான் இதுக்கப்புறம் எல்லா வருஷமும் சம்மர்லயும் விண்டர்லயும் நம்ம பண்ண போறோம். அண்ட் உங்க அடுத்த ட்ரைனிங் எப்பனா அது விண்டர்ல அதுவும் இன்னும் கொஞ்சம் மாசத்திலேயே. இந்த விஷயத்த கேட்ட உடனே அவனுங்க எல்லாருக்குமே பதற ஆரம்பிச்சுது. அவள் தான் மறுபடியும் போட்டு சொல்லிட்ட போறான்னு. இதை சொல்லிட்டு ஹீரோவோ உங்களுக்கு எதனா கொஸ்டின் இருக்கான்னு கேட்டா அவனுங்க எவன் வாயை தரப்பானுங்க. அவனுங்க அமைதியா இருக்கும் போதே ஹீரோவோ கவலைப்படாதீங்க அடுத்ததான் நீங்க எடுக்க போற ட்ரைனிங் அது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா இந்த
ட்ரைனிங் மூலியமா உங்க உடம்புக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். நீங்க இதுல முக்கியமா பிடிக்க வேண்டிய பாயிண்டே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுதான் உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபிளான ஒரு விஷயம். எனிவே இந்த ட்ரைனிங் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த விஷயத்த மறந்துடாதீங்க. எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பாடி தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாடா மாறும். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்ட்டு ஹீரோ கத்தும் போதே அவனுங்களும் புரிஞ்சுதுங்க ஐயா, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவனும் கத்திட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் ஓஹோ புரிஞ்சிருச்சா அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு அவன் ஸ்வாட்ல கை வச்சுட்டு இப்பத்துல இருந்து நான் உங்க எல்லாருக்குமே பிராக்டிகல் ஸ்பேரிங் ட்ரைனிங் நடத்த போறேன். இது மூலமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு இவன் ஒரே மோட்டிவேஷன்ல இருக்கான். அவ்வளவுதான், பசங்களா நல்லா தேறிட்டானுங்க, இப்ப இவனுங்களை பஞ்சு பேக்கா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இதை சொல்லிட்டு ஹீரோவும் எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்க பேரை சொல்லும் போது உங்களுக்கு எந்த வெப்பன் வேணுமோ அந்த வெப்பனை எடுத்துட்டு முன்னாடி வாங்க. ஹீரோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சிரிச்சிட்டு இருந்த எல்லாருமே வாயை புலக ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா ஹீரோ அதுக்கப்புறம் சென்ஸ்லெஸ்ஸா எல்லாருமே போட்டு அடிச்சு சூற விட ஆரம்பிச்சான். எல்லாருமே நாக் டவுன் பண்றது, அன்கான்சியஸ் ஆகுறது, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா இது ஒரு எண்ட்லெஸ் சைக்கிள் மாதிரி தொடர்ந்து அடி வாங்குறது, அதுக்கு மருந்து போடுறது, அடி வாங்குறது, ஒரு மருந்து போடுறது அப்படின்னு அவங்களோட எட்டர்னிட்டிக்குமே அது நடக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா இதுல அவங்களுக்கு முக்கியமா கிடைச்ச ஒரு விஷயம் என்னன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா ஒரு புது மனுஷனா மாத்த ஆரம்பிச்சது. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு காலத்துல பேண்டிட்ஸாவும் ஜோசானோட 4 டீமன்ஸ் சொல்லிட்டு இருந்தவங்கள இன்னைக்கு இந்த ஃப்ளேம் ஓவா கிளானோட புது மார்ஷல் ஆர்டிஸ்ட் இன்ஸ்ட்ரக்டரா மாத்தி இருக்கு. பார்த்தா இவனுக்கு 4 பேருமே இந்த கிளானோட இன்ஸ்ட்ரக்டரா மாறிட்டு இருக்கானுங்க. அண்ட் இவங்கள மாதிரியே தான் இந்த ஃப்ளேம் ஓவா கிளானோ யாருக்குமே தெரியாம ரொம்ப வேகமாவே அதோட ஃபார்மர் க்ளோரிக்கு போக ஆரம்பிச்சது. எப்படின்னா இந்த ஜின்யாங்ல பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரைட் லைட் மாதிரி. இந்த விஷயத்தெல்லாம் இப்படி பேக்ரவுண்ட்ல சொல்லி முடிக்கும் போதே அப்படியே ஹீரோட தம்பியை காட்டினா அவன் யாரு கூடயும் சும்மா பயங்கர ஃபியர்ஸா சண்டை போட்டுட்டு இருக்கான். யார் கூடன்னு பார்த்தா பூனை முடி கூட தான் பையன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அவனும் அப்படிதான் எங்க மாஸ்டர் சூப்பரா பண்றீங்க, உங்க காலுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டை கொடுத்து உங்க உடம்ப ரொட்டேட் பண்ணி அடிச்சீங்கன்னா அதோட இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும். சொல்ல போனா நீங்க அடிக்கணும்னு நினைக்கிற ஹிட் அது பயங்கர ஸ்ட்ராங்கா டெலிவரி ஆகும். இவங்க இப்படி ட்ரைனிங் கொடுக்கறதெல்லாம் 2 எல்டர்மே நின்னு தூரமா பார்த்துட்டு இருக்காங்க. இதுல சீஃப் டூவும் நம்மளோட யங் மாஸ்டர் டோஜினை பார்க்கும்போது அவரோட பழைய செல்ஃபுக்கு ரீகெயின் ஆயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா இந்த விஷயத்த பார்க்கும்போது ரொம்பவே ரிலீஃபா இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம அவரோட இந்த சந்தோஷமான மூஞ்ச பார்த்து எத்தனை வருஷமா ஆகுது, யார் யோசிச்சு பார்த்திருப்பா இந்த மாதிரி ஜோசான் 4 டீமன்ஸ் கூட நம்மளோட யங் மாஸ்டர் இந்த மாதிரி பிராக்டிஸ் எடுப்பாருன்னு. எல்டர் ஜோ இதை சொல்லும் போதே டூவும் ஆனா இதை விட பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா நம்மளோட யங் மாஸ்டர் மியூஜின் சென்ஸுக்கு வந்தது மட்டும் இல்லாம அவர் இந்த கிளானையே மொத்தமா ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாரு பழைய மாதிரி. ஆனா இந்த விஷயம்லாம் இப்படி ஸ்மூத்தா போறத பார்த்தாதான் எனக்கு லைட்டா பயமா இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் தான், எனக்கு இன்னுமே யங் மாஸ்டர் ஃபுல்லா கியூர் ஆயிட்டாரான்னு தெரியல. ஒரு சில தடவை அவரை பார்க்கும்போது இன்னுமே அந்த பைத்தியக்காரத்தனம் அவருக்குள்ள ஒட்டிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்காச்சும் அவர் அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து வெளியே வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இவங்க சொல்றத பார்த்தா ஹீரோ ரொம்ப நாளா அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்கான் போல. இவங்க இப்படி சொல்லும் போதே அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்டோரேஜ் ரூம் காட்டினா ஹீரோ உள்ளதான் உட்காந்து ஏதோ கீ மெடிடேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இங்க இவன் கீ மெடிடேட் பண்ணல, வேற ஒரு விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்கான். நான் கதன்னு பார்த்தா ஹீரோ இந்த ஸ்டோரேஜ் ரூம் உள்ள கிட்டத்தட்ட 4 நாளா இப்படியே உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்த ஹீரோவும் அந்த ஃபோல்டிங் ஸ்கிரீனை பார்த்துட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி இது ஒன்னும் ஆர்டினரியான ஃபோல்டிங் ஸ்கிரீன் இல்ல. பையன் ஏன் இந்த விஷயத்த சொல்றானா ஹீரோ அவனோட மொத்த இன்டர்னல் எனர்ஜியுமே இந்த ஃபோல்டிங் ஸ்கிரீன் உள்ள இன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதுல இருந்து ஸ்ட்ராங்கா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அதை புஷ் பேக் பண்ணுது. கிட்டத்தட்ட ஹீரோவோட இன்டர்னல் எனர்ஜி அது பவர்ஃபுல்லா, அதையே புஷ் பேக் பண்ற அளவுக்கு இது பவர்ஃபுல்லா இருக்கு. அதை பார்த்துட்டு தான் ஹீரோவும் 4 நாளா அவனோட மொத்த இன்டர்னல் எனர்ஜியுமே எப்படியாச்சு அந்த ஃபோல்டிங் ஸ்கிரீன் உள்ள இன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் அப்படி பண்ணும் போதே வா இன்னைக்கு பாத்துடலாம், நான் ஜெயிக்கிறேனா இல்ல நீ ஜெயிக்கிறியா அப்படின்ட்டு அந்த ஃபோல்டிங் ஸ்கிரீன் கூட சிங்கிள் செஞ்சுனுங்கிறான் ஹீரோ. இவன் இப்படி பண்ணும் போதே அப்படியே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுது. கைஸ் எனக்கு தெரியும் இந்த எபிசோடு ஒன்றும் அந்த அளவுக்கு ஆர்வமா போயிருக்காது. ஏன்னா ட்ரைனிங்னு வரும்போது அது சும்மா நார்மலா தான் கதையை கொண்டு போவாங்க. அதுக்காக அடுத்த வர எபிசோடும் இதே மாதிரி தான் போரா இருக்கும்னு யோசிச்சிடாதீங்க. அடுத்த எபிசோட்ல தான் இந்த மான்வாக்கான ஒரு மெயின் இதுவே ஆரம்பிக்க போகுது. ஹீரோக்கு நிறைய புது புது மார்ஷல் ஆர்ட்ஸ் கிடைக்க போகுது. அண்ட் ஃபியூச்சர்ல வரப்போற நிறைய மெயின் கேரக்டர், முக்கியமா ஹீரோக்கு ஹீரோயினின்னு ஒருத்தவங்க தேவைப்படுறாங்கல்ல, அவங்க எல்லாம் வர போறாங்க. சோ அதனால அடுத்த வர எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே கைஸ், நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ இன்னும் யாரும் லைக் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த ஐ பட்டனை முடிஞ்சா தட்டி விடுங்க. நம்ம வீடியோவை அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். அப்பதான் எனக்கும் அடுத்து சீக்கிரமா வீடியோ போடணும்னு ஒரு மோட்டிவேஷன் வரும். சோ ஓகே கைஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் தரமான ஒரு எபிசோட் மீட் பண்ணலாம்.